अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह व अला आलिका व अस्हाबिका या हबीबल्लाह अस्सलातु वस्सलामु अलैका या नबियल्लाह व अला आलिका व अस्हाबिका या नूरल्लाह। सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वालिहि वसल्लम ने फरमाया, जो मुझ पर एक बार दुरूद पाक पढ़ता है अल्लाह ताला उस पर 10 रहमतें नाजिल फरमाता है। நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுல்லாஹ்கள் யாரின் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரின் மீது 10 ரஹ்மத்துக்களை பொழிந்து விடுகின்றான்। ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத்। अपना मदनी मकसद दोहराइए। எங்களோட மதனி மக்சத் என்ன? நான் என்னையும் உலக மக்கள் அனைவரையும் சீர்திருத்துவதற்காக முயற்சி செய்வேன் इंशा अल्लाह अज़्ज़ा वजल। जो रोज़ाना के 5 मदनी काम हैं, सदाए मदीना, मदनी हल्का, बाद फ़ज्र, मदनी दर्स, मदरसतुल मदीना बालिगान, इसमें एक मदनी काम है इनफरादी कोशिश, और ये अहम तरीन मदनी काम। और अमीर सुन्नत हज़रत अल्लामा मौलाना मोहम्मद इलियास अत्तार क़ादरी रज़वी ज़ियाई दामत बरकातुहुमुल आलिया इस मदनी काम के मुतालिक फरमाते हैं कि इस मदनी काम से 99.9% मदनी काम हो सकते हैं। இப்போ டெய்லி செய்ய வேண்டிய மதனி வேலைகள் 5 இருக்குது। அந்த 5 மதனி வேலைகளில் ஒரு மதனி வேலை இன்ஃபிராதி கோஷிஷ், தனித்துவ முயற்சி, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தனித்துவ முயற்சி। எனவே இதை அமீர் அல்-சுன்னத் தாமத் பரகாத்துஹுல் ஆலியான் அவர்கள் கூறியுள்ளார்கள்। 99.9% இந்த மதனி வேலைகள் இந்த இன்ஃபிராதி கோஷிஷ் தனித்துவ முயற்சியின் மூலமாக इरम பெறுவதற்கு அதிக சாத்தியங்கள் உள்ளது। जो 72 मदनी इनामात हैं उसमें मदनी इनाम नंबर 22 रोज़ाना कम से कम 2 इस्लामी भाई पर इनफादी कोशिश करके उन्हें मदनी कामों के लिए तैयार करें। मदरसतुल मदीना बालिगान, हफ्तावार इज्तिमा, हफ्तावार मदनी हल्का, मदनी नामत पर अमल, मदनी काफ़िले में सफ़र वगैरह। और हफ्तावार इज्तिमा में भी इनफरादी कोशिश की जाए, दर्स के बाद भी इनफरादी कोशिश की जाए, मदनी काफ़िले में भी इनफरादी कोशिश की जाए, अपने घर में भी इनफरादी कोशिश की जाए, माँ बाप पर भी इनफरादी कोशिश की जाए, अपनी औलाद पर भी इनफरादी कोशिश की जाए, रिश्तेदारों पर भी, दोस्तों पर भी। नमाज के लिए इनफरादी कोशिश हो सकती है, सुन्नतें अपनाने के लिए इनफरादी कोशिश हो सकती है, 12 मदनी कामों के लिए इनफरादी कोशिश हो सकती है। बहुत सारे मामलात हैं जिसमें इनफरादी कोशिश हो सकती है, और बड़े पर भी हो सकती है, छोटे पर भी हो सकती है, निगरान पर भी हो सकती है, मातहत पर भी हो सकती है, और अपने हम मर्तबा पर भी हो सकती है। அன்பின் சகோதரர்களே, 72 மதனி இனாமாத்துகளில் 22வது மதனி இனாம் வந்து டெய்லி தினமும் குறைந்தது 2 இஸ்லாமிய சகோதரர்கள் மீது இன்ஃபிராதி கோஷிஷ் பண்ணி அவர்களை மதனி வேலைகளுக்காக வேண்டி நாங்கள் தயார் செய்கிறது। அதாவது மதரசத்துல் மதீனா பாலிகான் வயது வந்தவர்களுக்காக வேண்டி வாராந்த இஜ்திமா, மேலும் வாரத்தில் ஒரு தடவை நடைபெறக்கூடிய மதனி ஹல்காவில் கலந்து கொள்வது, மதனி நாமத் பர் அமல் செய்வது, மதனி காஃபுலாக்களில் பிரயாணம் செய்வது, இவைகளுக்காக வேண்டி நாங்கள் தனித்துவ முயற்சியை மேற்கொள்வது। அதே போன்று ஒவ்வொரு வாரமும் இஜ்திமாவுக்கு பின்னாலேயும் நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ் தனித்துவ முயற்சியை செய்து கொள்ளலாம், மதனி காஃபுலாக்கள்லையும் நாங்கள் தனித்துவ முயற்சியை செய்து கொள்ளலாம்। அதே போன்று வீட்டிலையும் நாங்கள் தனித்துவ முயற்சி இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யலாம்। நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் நாங்கள் தனித்துவ முயற்சியை செய்யலாம்। எங்களோட வீட்டில் எங்களோட உம்மா வாப்பாட மேலேயும் நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யலாம்। எங்களோட பிள்ளைகளோட மேலேயும் நாங்கள் தனித்துவ முயற்சியை செய்து கொள்ளலாம்। இப்படி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஆக மொத்தமாக பெரியவர்கள் மீதும் இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யலாம், சிறியவர்கள் மீதும் செய்யலாம்। அதே போன்று நிகரான் நம்முடைய தலைவர் மீதும் செய்யலாம், நிகரானை கீழே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் பொறுப்புதாரிகள் மீதும் எங்களுக்கு இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யலாம்। இப்படி இந்த தனித்துவ முயற்சி என்பது எல்லா இடங்களிலும் மனிதர்கள் நாங்கள் செய்வதற்கு ஒரு தோதுவான, ஒரு இலகுவான ஒரு செயலாக, முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது। हमारे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इनफिरादी कोशिश करके कितनों को कुफर से निकाल कर इस्लाम में दाखिल कर दिया। நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இன்ஃபிராதி கோஷிஷ், இந்த தனித்துவ முயற்சியை கொண்டு எத்தனையோ மனிதர்களை कुफरुடைய இருளிலிருந்து இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் திசை திருப்பியுள்ளார்கள்। कितने मेरे आका अलैहिस्सलाम की इनफरादी कोशिश से इस्लाम में दाखिल हुए। गौर कीजिए, जो अव्वल उम्मुल मुमिनीन है हज़रत सैयदातुना
खदीजातुल कुबरा रदियल्लाहु तआला अन्हा, इन पर आका ने इनफरादी कोशिश की, इन्हें इस्लाम का शरफ बख्शा। मौला मुश्किल कुशा करमल्लाहु तआला वजहुल करीम अभी 8-10 साल के थे, इन पर इनफरादी कोशिश की। सिद्दीक़ अकबर पर इनफरादी कोशिश की, उन्हें इस्लाम का शरफ अता फरमाया। मेरे आका अलैहिस्सलातु वस्सलाम ने कितनों पर इनफरादी कोशिश की, कुफ़ार पर घर घर जाकर, खैमों में जाकर, कबीलों में जाकर उन्होंने तकलीफ़ें भी पहुँचाई, मगर मेरे आका अलैहिस्सलातु वस्सलाम ने उनको इस्लाम की दावत दी, इनफरादी तौर पर दावत दी। கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவோ எத்தனையோ மனிதர்கள் மீது, எத்தனையோ நபர்கள் மீது அவர்கள் இந்த தனித்துவ முயற்சியை, இந்த இன்ஃபிராதி கோஷிஷை அவர்கள் செய்தார்கள். ஹதீஜத்துல் குப்ரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தனித்துவ முயற்சியை மேற்கொண்டார்கள். ஹஜரத் முஷ்கில் குஷா அலியுல் முர்த்ததா கர்ரமல்லாஹு வஜஹுல் கரீம் அவர்கள் கிட்டத்தட்ட 8 வயதாக இருக்கும்போது அவர்கள் மீதும் தனித்துவ முயற்சியை மேற்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது தனித்துவ முயற்சியை மேற்கொண்டார்கள். எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ காஃபிர்களுக்கு போய் அவர்கள் தனித்துவமான முறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய இந்த தனித்துவ முயற்சியை மேற்கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டிய அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், கொடுமைகளை அவர்கள் செய்தாலும் கூட ஒவ்வொருவரையும் அணுகி தனித்துவ முயற்சியை மேற்கொண்டு அவர்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள். हमारे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम किस तरह इनफरादी कोशिश करते थे, एक हसीन झलक पेश करता हूँ. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அழகான முறையில், எவ்வளவு அழகான முறையில் இந்த தனித்துவ முயற்சியை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி ஒரு விடயத்தை மாத்திரம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். एक बार एक जगह पर हमारे आका अलैहिस्सलातु वस्सलाम सफ़र पर थे, नमाज का वक्त हुआ तो आपने मौज़िन को अजान देने का हुक्म दिया. अब मक्का मुकर्रमा के कुछ शौख नौजवान जो अभी मुसलमान नहीं हुए थे, उन्होंने अजान की आवाज़ सुनी, उन्होंने अजान का मजाक उड़ाना शुरू किया, अजान की नकल उतारना शुरू की. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே முஅஸ்ஸினுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அசான் கொடுங்கன்னு சொல்லி தொழுகைக்காக வேண்டி பாங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல சில மனிதர்கள் இருந்தாங்க, இஸ்லாத்தை தழுவாத மனிதர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்போ இந்த முஅஸ்ஸின் அவர்கள் பாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அசானை கேலி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். बहुत सारे नौजवान थे, इन नौजवानों में एक नौजवान जो मजाक उड़ा रहा था, अजान की नकल कर रहा था, उसकी आवाज़ बहुत अच्छी थी. हमारे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम ने उस सारे नौजवानों को बुलाया. அப்போ அந்த இடத்துல அந்த அசானை பாங்க பார்த்து கேலி செய்தவர்கள் எல்லாம் வாலிபர்கள். இந்த வாலிபர்களில் ஒருத்தருடைய குரல் மிகவும் அழகான குரலாக இருந்துச்சு. अब जिनकी आवाज़ बुलंद थी और बड़ी खूबसूरत आवाज़ थी, आका अलैहिस्सलातु वस्सलाम ने उन्हें फरमाया कि तुम अजान दो, मेरे सामने अजान दो. அப்போ இந்த வாலிபர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பக்கத்தில் அழைக்கிறாங்க. இந்த கேலி செய்தவர்கள் எல்லாத்தையும் கிட்ட கூப்பிடுறாங்க. அதில் ஒருத்தருடைய சத்தம் அழகான சத்தமாக இருந்துச்சு, மென்மையான குரலாக இருந்துச்சு. அந்த வாலிபரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அசான் கொடுங்க. अब उन्हें अजान के अल्फाज तो आते नहीं थे, तो वो अजान कहते और जब भूलते तो मेरे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम उनको अजान के अल्फाज बताते. அப்போ அந்த வாலிபர்களுக்கு அசானுடைய அந்த வார்த்தைகள், பாங்குடைய வார்த்தைகள் தெரியாது. அப்போ இவர் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வாலிபன் பாங்கு சொல்கிறாரு. இடையில திக்கிற நேரத்தில், இடையில தெரியாத நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசானுடைய வார்த்தைகள் அந்த வாலிபனுக்கு கூறி காட்டுறாங்க. இப்படி சொல்லுங்க. जब अजान मुकम्मल हुई तो अल्हम्दुलिल्लाह उनके दिल का जंग दूर हो गया, वो मुसलमान हो गए. அசான் குடித்து முடிகிறாரு, அசான் முடியுது, பாங்கும் சொல்லி முடியுது, அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. हमारे प्यारे नबी रसूल हाशमी मक्की मदनी सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास एक थैली थी, उसमें चांदी थी. तो आपने उस नौजवान को तोहफा अता फरमाया और फिर उस नौजवान के माथे पर, चेहरे पर, सीने पर हाथ फेरा और 3 बार दुआ दी, बारकल्लाहु फीका व बारकल्लाहु अलैक. अल्लाह ताला तेरे मुंह में बरकत दे, अल्लाह ताला तेरे ऊपर भी बरकत नाजिल फरमाए. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்கள் ஒரு பையொன்று இருந்துச்சு, ஒரு பேக் உண்டு, அதில் வெள்ளி இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனுக்கும் கொஞ்சம் அன்பளிப்பு வழங்குறாங்க. அன்பளிப்பு வழங்கியதன் பின்னால் அந்த வாலிபனுடைய நெத்தியிலையும்
அந்த வாலிபனுடைய முகத்திலேயும் நெஞ்சிலையும் தன்னுடைய முபாரக்கான கரங்களை தடவுறாங்க. தடவிதன் பின்னால் அந்த வாலிபனுக்காக வேண்டி 3 தடவைகள் துஆ கேட்குறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்க பாரக்கல்லாஹு அலைக்க என்று அல்லாஹ் தஆலா உன்னுடைய வாயில பரக்கத் செய்வானாக, மேலும் உன்னின் மீது உன்னுடைய மேலையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்குறாங்க. मेरा आका अलैहिस्सलाम के जो मुअज़्ज़िनीन हैं ना, वो कई हैं, मशहूर बिलाल हबशी रज़ियल्लाहु तआला अन्हु कई हैं। ये मेरे आका अलैहिस्सलाम के मुअज़्ज़िनीन में शामिल हुए। इनका नाम है हज़रत सैयदना अबू महज़ूरा जामुही रज़ियल्लाहु तआला अन्हु। இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஸ்ஸின்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் பிரபல்யமான ஒரு முஅஸ்ஸின் தான் ஹஜ்ரத் பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. மேலும் இந்த வாலிபனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரபல்யமான முஅஸ்ஸின்களில் ஒருவராக மாறுகின்றார்கள். அபூ மஹ்தூரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வாலிபனுடைய அந்த முஅஸ்ஸினுடைய பெயர். तो मालूम हुआ कि अगर कोई हमें तंग करे, नकल उतारे, आवाज़ें पुटिंग करे, तो हमें परेशान नहीं होना चाहिए, बल्कि उससे भी अच्छे अखलाक से पेश आना चाहिए और उसको भी नेकी की दावत देना चाहिए। हमें हमारे रब ने क्या फरमाया, इदफ़ा बिल्लती हिय अहसन, कि बुराई को भलाई से दफ़ा करो। பண்பின் சகோதரர்களை, யார் எங்களுக்கு ஏதாவது கிண்டல் செய்தாலும் நக்கல் செய்தாலும் எங்களுக்கு துன்புறுத்தினாலும் கூட நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகிறான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன், கெட்ட விஷயங்களை கெடுதியான விஷயங்களை நலவை கொண்டு நீங்கள் தட்டிவிடுங்கள். अच्छा, फिर जिसमें इनफादी कोशिश करें उसको दुआ भी देनी चाहिए, ये भी पता चला, और जिस पर इनफादी कोशिश करें उसको तोहफा भी देना चाहिए। அப்போ யாருக்காவது நாங்கள் தனித்துவ முயற்சியை மேற்கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் துஆவும் செய்யணும். அதுவும் இந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் படித்து கொண்டோம். மேலும் அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளையும் நாங்கள் வழங்கணும். देखिए, हमारे आका अलैहिस्सलाम ने उनको चांदी का तोहफा दिया और उनको बरकत की दुआ दी। तो हम दुआ दें, अल्लाह ताला आपको हज करवाए, अल्लाह आपको मदीना दिखाए, अल्लाह आपको ख्वाब में रसूल पाक की ज़ियारत करा दे, अल्लाह आपके वालिदैन को सलामत रखे। वो कितना खुश हो कि यार मैं इसको तंग कर रहा हूँ, मैं इसका मजाक कर रहा हूँ और ये मुझे दुआएं दे रहा है। கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனுக்கு அந்த வெள்ளியையும் என்ன செஞ்சாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் என்ன செய்யணும், துஆவும் கொடுத்தாங்க. நாங்களும் என்ன செய்யணும், இயன்ற அளவு நாங்கள் ஏதாவது அன்பளிப்புகளை கொடுக்குறதோடு நாங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்கணும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மதீனாவை காணும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக என்று அழகான துஆக்களையும் நாங்கள் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் வழங்கணும். अमीर सुन्नत बानी दावत इस्लामी हज़रत अल्लामा मौलाना मोहम्मद इलियास सत्तार क़ादरी रज़वी ज़ियाई दामत बरकातुहुल आलिया का इनफरादी कोशिश का एक वाक़या याद आ गया। वैसे तो बहुत सारे वाक़यात हैं। गुलज़ार हबीब में पहले इज्तिमा होता था। अमीर सुन्नत इज्तिमा की तरफ जा रहे थे, इज्तिमा गाह की तरफ, रास्ते में सिनेमा घर आता था। उसमें नौजवान लाइन में लगे हुए थे टिकट लेने के लिए। अमीर सुन्नत जब गुजरे तो एक शरारती नौजवान ने आवाज़ दी, मौलाना आओ फिल्म देख लो, बड़ी अच्छी फिल्म है। அப்போ இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அமீர் சுன்னத் தாவத் இஸ்லாமுடைய இஸ்தாபகர் ஹஜரத் அல்லாமா மௌலானா முஹம்மது இலியாஸ் சத்தார் காதிரி ரஸவி தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அன்னவர்களுடைய ஒரு சம்பவம் ஒன்று நினைவு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் குல்சாரே ஹபீபில் தாவத் இஸ்லாமியுடைய வேலைகள் சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு தடவை அமீர் சுன்னத் தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அங்கே போகக்கூடிய நேரத்தில் இடையில படம் பார்க்கக்கூடிய அந்த சினிமா தியேட்டர் இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வேண்டி லைனில் நின்று கொண்டு நிற்கிறாங்க. அப்போ ஹஜரத் சாப் அவங்க அமீர் சுன்னத் தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அன்னவர்கள் அந்த வழியாக போகக்கூடிய நேரத்தில் அந்த லைனில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நின்ற வாலிபர்கள் ஒருத்தர் சொல்கிறார், மௌலானா வாங்க படம் ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமீர் சுன்னத் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, படம் பார்க்கறதுக்கு கூப்பிடுறாரு. उसकी बद अखलाकी पर अमीर सुन्नत ने अच्छे अखलाक का मुजाहरा किया। उसने गुनाह की दावत दी, अमीर सुन्नत ने उसको नेकी की दावत दी। அவருடைய அந்த கெட்ட நடத்தையை பொருட்படுத்தாமல் அந்த கெட்ட நடத்தையை கேட்டும் கூட அமீர் சுன்னத் தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அவர்கள் தன்னுடைய நன்னடத்தையின் மூலமாக முன் வந்தார்கள். அவர் பாவத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாரு, அமீர் சுன்னத் தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அவர்கள் நன்மையின் பால் அழைப்பு விடுக்கிறாங்க. आप उस नौजवान के पास चले गए और जाकर उससे सलाम किया और उसको कहा कि हम फिल्म नहीं देखते, हम इज्तिमा में जा रहे हैं, हम आपको दावत देते हैं कि आप हमारे इज्तिमा में आए। அப்போ அந்த வாலிபன்ட்ட
அமீர் சுன்னத் தாமத் பரக்காத்துமுல் ஆலியானவங்க போகிறாங்க, படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாலே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, வாலிபரை பார்த்து, நாங்கள் வந்து படம் பார்க்குறதில்ல, நாங்கள் இஜித்துமாவுக்கு போகிறோம், நீங்களும் இஜித்துமாவுக்கு வாங்கன்னு சொல்லி இஜித்துமாவுடைய அழைப்பை தாவத்தை கொடுக்குறாங்க. और ग़ालिबन अमीर अहले सुन्नत ने उसको इत्र का तोहफा भी इनायत फरमाया और तशरीफ़ ले गए. பெரும்பாலும் அமீர் சுன்னத் தாமத் பரக்காத்துமுல் ஆலியான் அவர்கள் அந்த வாலிபனுக்காக வேண்டி ஒரு அத்தர் போத்தலையும் அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. कुछ अरसे के बाद एक नौजवान अमीर अहले सुन्नत के पास आया, जिसके चेहरे पर दाढ़ी मुबारक थी और इमामा था, लिबास भी ग़ालिबन सुन्नत के मुताबिक था. उसने अपना तारुफ कराते हुए कहा कि आपने मुझे पहचाना, मैं वही हूँ जिसने सिनेमा घर की फ़िल्म वो लाइन में लगा हुआ था और फिल्म देखने की आपको दावत दी थी. கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் ஒரு வாலிபன் அமீர் சுன்னத் தாமத் பரக்காத்துமுல் ஆலியா அன்னவருடைய சன்னிதானத்துக்கு வராரு. முகத்தில் முபாரக்கான தாடி ஷரீஃப் இருக்குது, சுன்னத்தான முறையில் ஆடையும் மீக்குது. இந்த முறையில் வந்து அந்த வாலிபர் அமீர் சுன்னத் அவங்களோட முலாக்காத் பண்ணுறாரு, சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவரை அறிமுகப்படுத்துகிறாரு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் சொல்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் மீக்குதா, நீங்கள் ஒரு தடவை போகிற நேரத்தில் படம் பார்க்குறதுக்காக வேண்டி சினிமா தியேட்டரில் லைனில் நின்று கொண்டு உங்களையும் படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி அந்த வாலிபர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு அமீர் அஹ்லே सुन्नत அவங்கள்ட்ட. देखिए, मुसलमानों को समझाना फ़ायदा देता है. वो फिल्म देखने के लिए खड़ा है और हुटिंग कर रहा है और मजाक कर रहा है, मगर अमीर अहले सुन्नत ने उसको नेकी की दावत दी और वो किसी के साथ मालूम करता हुआ पहुँच गया होगा इज्तिमा में और अल्हम्दुलिल्लाह उसकी इस्लाह का सामान हुआ. तो हमें नेकी की दावत देते रहना चाहिए. सबको दावत दें, जानने वाला है, नहीं जानने वाला, मोहब्बत करता है, दुश्मनी करता है, जो भी करता है, सबको नेकी की दावत दें. பண்பின் சகோதரர்களே, அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிறார், அதாவது அந்த நேரத்தில் உங்களே படம் பார்க்க கூப்பிட்டது நான் தான் என்பதை அவர் சொல்லி காட்டுறாரு. அப்போ ஏதோ ஒரு முறையில் அவங்க சொல்கிறாங்க, அதன் பின்னால் அவர் இஜ்திமாவுக்கு வந்திருப்பார், யார்கிட்டையாவது கேட்டு இஜ்திமாவில் கலந்து கொண்டு இருப்பார். அது இஸ்லாமிய சகோதரருடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இதே போன்று நாங்கள் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் யாரும் கேட்குறாங்களா இல்லையா, நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்களா இல்லையா, நாங்கள் சொல்கிறபடி செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்காம முஸ்லீம்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முஸ்லீம்கள மேலே மூமின்கள மேலே நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி செய்கிறது தான் எங்களோட கடமையாக இருக்குது. अब किसी का लिबास देखकर, किसी का स्टाइल देखकर, किसी का अंदाज देखकर, को सोने का जेवर पहना हुआ है, लॉकेट पहना हुआ है, शेव्ड है और वो ऐसा लिबास पहना हुआ है, पहचानना मुश्किल है कि मुसलमान है या गैर मुस्लिम है. मगर आपको पता है मुसलमान है तो मायूस ना. शैतान कहेगा कि ये तेरी दावत कबूल नहीं करेगा, ये मजाक करेगा. नहीं, हमें उसको नेकी की दावत देनी चाहिए. अल्लाह चाहेगा तो ये हमारी नेकी की दावत को कबूल करेगा. இப்போ யாராவது நான் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் முன்னால் இருக்கக்கூடியவர் டிஷர்ட் போட்டிருக்கலாம், ஷர்ட் போட்டிருக்கலாம், அல்லது என்ன செய்ய செயின் வலை கழுத்தில் போட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்படியான ஆட்களை பார்த்து நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, எங்களோட மனசை நாங்கள் மனம் தளர விடக்கூடாது. நீ இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் இவரோட தாவத்தை கேட்க மாட்டார், இவனை பாரு, இவருடைய ஸ்டைலை பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மனசில் நினைக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட நன்மையின் பால் அழைப்பை நாங்கள் தொடர்ந்து அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும். நாங்கள் தொடர்ந்து அவரை நன்மையின் பால் அழைக்கக்கூடிய விஷயத்தில் எங்களோட முயற்சியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கணும். मैं आपको कुरान पाक की आयत सुनो ना. शैतान कहता फ़ायदा क्या होगा, इसको इज्तिमा की दावत देंगे, फ़ायदा क्या होगा, इसको हम दावत देंगे कि आप मदनी काफ़िले में सफ़र करें, मानता ही नहीं है. इसे हम कहें कि दावत इस्लामी के मदनी माहौल से वाबस्ता हो जाएं, आप मदनी काम किया करें, आप नमाज पढ़ा करें, ये मानता नहीं है. नहीं मानेगा, हमारा काम समझाना है. பண்பின் சகோதரர்களே, அப்போ நாங்கள் மற்றவங்கள பற்றி நாங்கள் சிந்திக்கிற, நாங்கள் எவ்வளோ மதனி காஃபிலில் கூப்பிட்டாலும் வராங்க இல்லை, நாங்கள் வேறு வேலைகளுக்கு மதனி வேலைகளுக்கு நாங்கள் அவரை கூப்பிட்டா வாரதில்லை, இஜ்திமாவுக்கு வந்து கலந்து கொள்கிறாங்க இல்லை, இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மனம் தளர விடாமல் நாங்கள் திரும்பவும் நன்மையின் பால் அழைப்பை நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, நான் குர்ஆன் ஆயத்தொன்னை மோதி காட்டுறேன், அதன் மூலமாக நீங்கள் விளங்கிக்கோங்க. எனவே நாங்கள் முஸ்லீம்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பின்னுக்கு வராமல் திரும்பவும் அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கணும். இதுதான் எங்களோட கடமை. और समझाओ कि समझाना ईमान वालों को फ़ायदा देता है. மேலும் அவர்கள் அந்த குர்ஆன் ஆயத்தை மோதி காட்டுறாங்க, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மேலும் நீங்கள் முஸ்லீம்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்க, நீங்கள் கூறிக்கொண்டே இருங்க. அப்படி நீங்கள் கூறிக்கொண்டே இருப்பது முஸ்லீம்களுக்கு, ஈமான் உடையவர்களுக்கு அது பிரயோஜனத்தை ஒரு நாளைக்கு ஏற்படுத்தியே தீரும். எனவே நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருங்க. तो नेकी की दावत देने के दो फ़ायदे, या तो इसको हम दावत देंगे ये मान जाएगा
बुरा काम छोड़ देगा, नेकी इख्तियार करेगा। और अगर ऐसा नहीं होगा तो नेकी की दावत देने का सवाब मुझे तो हासिल होगा ना, फ़ायदा ही फ़ायदा है, नुकसान क्या है? இப்போ நன்மையின் பால் அழைப்பு விடுப்பதன் மூலமாக இரண்டு பிரயோஜனங்கள். ஒன்று, நாங்கள் சொல் விஷயத்தை முன்னால் இருக்கிறவர் கேட்பார், அதன்படி அமல் செய்வார், அவருக்குள்ளுக்கு ஒரு சீர்திருத்தம் ஏற்படும், இப்படி ஒன்று இருக்குது. அப்படி அவர் கேட்டோ இல்லையோ, இரண்டாவது அவர் கேட்குறாரோ இல்லையோ, அமல் செய்கிறாரோ இல்லையோ, ஆனால் நன்மையின் பால் அழைப்பு விடுத்த நன்மை அந்த அழைப்பு விடுத்த எனக்கு கிடைக்கும், எனக்கு அந்த நன்மை கிடைக்கும். देखिए, नेकी की दावत देंगे, हमारे आका मौला मेराज वाले दूल्हा मेहमान खुदा हबीब किबरिया सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या फरमाते हैं? नेकी की तरफ रहनुमाई करने वाला भी नेकी करने वाले की तरह है। हमने 5 इस्लामी भाइयों को नमाज की दावत दी, 3 ने कबूल की। इन तीनों ने नमाज पढ़ना शुरू की। जब तक ये नमाज पढ़ते रहेंगे इंशाअल्लाह हमें उसका सवाब हासिल होता रहेगा। கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், நன்மையின் பக்கம் அழைப்பு விடுப்பது, ஒரு நன்மையான காரியத்தின் பக்கம் மக்களை அழைப்பு விடுப்பதே, அதன் மூலமாக ஒருவர் நன்மையான காரியத்தை செய்வாரேயானால் அவர் செய்த அந்த நன்மைக்குரிய கூலி அழைப்பு விடுத்த எங்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு 5 பேருக்கு நாங்கள் தொழுகையுடைய தாவத் கொடுக்குறோம், அதில் 3 பேர் அந்த தாவத்தை கபூல் செஞ்சு தொழுகிறாங்கன்னு சொன்னால் அந்த 3 பேர்களுடைய தொழுகையுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும், அழைப்பு கொடுத்த எங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். देखिए, सिद्दीक़ अकबर रज़ियल्लाहु तआला अन्हु पर इनफरादी कोशिश की अल्लाह के हबीब ने सल्लल्लाहु अलैहि वसल्लम, और इन्होंने इस्लाम कबूल किया। और फिर सिद्दीक़ अकबर ने इनफरादी कोशिश शुरू कर दी, और आपकी इनफरादी कोशिश से देखें ये कितने जलीलुल क़द्र सहाबा ने इस्लाम कबूल किया। ये जो अशरा मुबशरा में से उस्मान गनी, हज़रत साद बिन अबी वक्कास, तलहा बिन उबैदुल्लाह, अब्दुर्रहमान बिन औफ, ज़ुबैर बिन अव्वाम रज़ियल्लाहु अन्हुम अजमाइन. பன்மின் சகோதரர்களை பெரியார்கள், இதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது தனித்துவ முயற்சியை மேற்கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவ வைத்தார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தனித்துவ முயற்சியின் மூலமாக எத்தனை சஹாபாக்கள், அதுவும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் இஸ்லாத்திற்குள்ளே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தனித்துவ முயற்சியை கொண்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டாங்க. அந்த சஹாபாக்கள பேர் இருக்குது. அதை செய்தனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதில் செய்தனா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதில் செய்தனா தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதில் செய்தனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதில் செய்தனா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது போன்ற சஹாபாக்கள் 10 சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் 5 பேர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தனித்துவ முயற்சியை கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தவர்கள். சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மद. आला हज़रत रज़ियल्लाहु तआला अन्हु की इनफरादी कोशिश का वाक़या कितना प्यारा है कि एक सैयद साहब जो हैं वो सोने की अंगूठी पहन कर आए, छल्ला पहना हुआ था। हज़रत सरकार कलाम माहरेरा शरीफ महदी हसन मियाँ सोने की अंगूठी और छल्ला पहना हुआ था। तो आला हज़रत ने फरमाया सैयद साहब को कि ये मुझे दे दे। अब आला हज़रत जैसे अजीम हस्ती, अजीम मुफ्ती, हाफिज़, आशिक रसूल, खाइफ खुदा, अब कौन रद्द करे? तो उन्होंने झट पेश कर दी। अब वो सैयद साहब जब घर गए तो आला हज़रत ने वो जो अंगूठी और छल्ला सोने का लिया था उसके औरतों के जेवर बनवाकर उनको भेजे, और साथ में नेकी की दावत भेजी कि मर्द के लिए सोना पहनना हराम है, आप घर की ख़वातीन को ये जेवर इस्तेमाल करवाएं। लेकिन इनफरादी कोशिश, नेकी की दावत, और कितने प्यारे अंदाज से। பன்மின் சகோதரர்களை பெரிய ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய ஒரு தனித்துவ முயற்சி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஒரு சையத் சாதாத் உண்டு, அவங்க தங்க மோதிரம் போட்டிருந்தாங்க. ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவங்கள்ட்ட எனக்கு இந்த மோதிரத்தை தாங்கன்னு சொல்லி எந்த முறையில் அழகான முறையில் தனித்துவ முயற்சியை மேற்கொண்டாங்கன்னா அந்த தங்க மோதிரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஆலா ஹஸரத் அவங்க சரின்னு சொல்லி இவங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆலா ஹஸரத் என்ன செய்கிறாங்க, அந்த தங்க மோதிரத்தை உருக்கி அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, பெண்களுடைய ஒரு ஆபரணம் ஒன்று செய்கிறாங்க. பெண்ணுடைய ஒரு ஆபரணம் ஒன்று, ஒரு நகை ஒன்று செய்கிறாங்க. செஞ்சு அந்த நகை என்ன செய்கிறாங்க, இந்த சையத் சாதாத் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு அதோடு சேர்த்து நேக்கிக்கு தாவத், நன்மையின் பால் ஒரு அழைப்பொன்னும் அனுப்பி வைக்கிறாங்க. இதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் யாருக்காவது இந்த ஆபரணத்தை நீங்கள் அணிவிக்கலாம், ஏன்னா ஆண்களுக்காக வேண்டி தங்கம் அணிவது ஹராம் என்ற அந்த விஷயத்தை அவங்க அழகான முறையில் என்ன செய்கிறாங்க, எத்தி வைக்கிறாங்க. सल्लु अलल हबीब सल्लल्लाहु तआला अला मुहम्मद. किन किन पर इनफरादी कोशिश करें?
घर के अफराद पर, रिश्तेदारों पर, मार्केट में, फैक्ट्री में, मस्जिद में, इज्तिमा के बाद मदनी काफ़िले में, जहाँ मदनी काफ़िला गया और वहाँ पर नए नए इस्लामी भाई हैं उन पर, पड़ोसियों पर, जहाँ काम करते हैं, ज़िम्मेदारान पर भी इनफरादी कोशिश करनी होती है। मसलन ज़िम्मेदार हैं मगर मदनी काफ़िले में सफ़र नहीं करते, तो इन पर तो ज़्यादा इनफरादी कोशिश करनी चाहिए। அதே போன்று யார் யார்ட மேலே நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ் யார் யார்ட மேலே தனித்துவ முயற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய உறவினர்கள், மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள், மேலும் தரசுடைய பயானுடைய நேரத்தில், வீக்லி ஜித்துமால, மதனி காஃபுலாக்களில் தன்னுடைய அயலவர்கள் மீது தனித்துவ முயற்சியை மேற்கொள்ளணும். எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள மேலே தனித்துவ முயற்சியை மேற்கொள்ளணும். மேலும் ஜிம்மதாரான் தன்னுடைய பொறுப்புதாரிகள்கிட்டையும் நாங்கள் தனித்துவ முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளணும். ஏன்னா பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள் சில சமயங்கள் மதனி வேலைகளில், மதனி காஃபுலாக்களில் பிரயாணம் செய்கிறதை விட்டும் தூரமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள மேலே அதிகமாக தனித்துவ முயற்சியை மேற்கொள்ளணும். इनफरादी कोशिश के कुछ मदनी फूल भी आपको पेश करते हैं। जब इनफरादी कोशिश करें तो नीयत में इखलास पैदा करें। तो मैं इनफरादी कोशिश क्यों कर रहा हूँ? अल्लाह की रज़ा के लिए, सवाब के लिए। और जब इनफरादी कोशिश करें तो दिल ही दिल में दुआ करें कि या अल्लाह मैं दावत देने लगा हूँ, तो इसको तौफीक दे, मेरी दावत को कबूल कर ले। इनफरादी कोशिश करनी है तो आपके पास दीनी मुताला होना चाहिए, ताकि फ़ज़ाइल की बात बताएं, कोई गुनाहों के अज़ाबात की बातें बताएंगे। जब मालूम होगी तो नहीं फिर वो बता सकेंगे ना। आपने जिस पर इनफरादी कोशिश करनी है फिर उसका नाम भी पूछें, उसका एड्रेस भी लें, राब्ता नंबर लिख लें। और ये रस्मी कार्रवाई नहीं होनी चाहिए। बाद में उसको SMS करें, कोई व्हाट्सएप कर दें, कोई पैगाम दें, कि कॉल करें, उसको फिर दावत दें। चंद बार ऐसा करेंगे इंशाअल्लाह वो करीब आ जाएगा। अच्छा, और इसका जब ये राब्ते में आपके आ गया, अब आपके जिस इलाके में ये रहता है उसके इलाकाई मुशावरत के निगरान को भी इसका राब्ता नंबर दे दें कि आप इससे राब्ते में रहें। उसके मोहल्ले में कोई इस्लामी भाई रहता है, उसकी स्ट्रीट में कोई इस्लामी भाई रहता है, उसको बता दें कि आप इससे ज़रा राब्ते में रहें, इसको फजर के लिए आप जगाएँ। तो इस तरह उसको मदनी कामों में शामिल करें। जब किसी पर इनफरादी कोशिश करें तो फौरी वो कबूल नहीं कर रहा आपकी बात को, तो मायूस ना हो। अल्लाह की रहमत बहुत बड़ी, दावत देते रहें। जो बात हम जिसको कह रहे हैं उस पर हमारा भी अमल होना चाहिए। अगर ऐसा होगा तो इंशाअल्लाह हमारी बात में असर ज़्यादा होगा। या अय्युहल्लज़ीना आमनू लिमा तक़ूलूना मा ला तफ़अलून, ए ईमान वालों वो क्यों कहते हो जो नहीं करते। क्योंकि ऐसा ना हो कि हम वो दावत दे रहे हैं औरों को तो गुनाहों से बचने के, हम खुद ही गुनाहों में मुब्तला हों। तो ऐसा ना हो क़यामत के रोज़ हमसे पूछा जाए। हाँ, यहाँ शैतान का चक्कर ये भी चल सकता है कि तू अमल नहीं करता, नेकी की दावत क्यों देता है। नहीं, हमने गुनाहों से बचने की कोशिश भी करनी है, बचाने की कोशिश भी करनी है। हमने नेकी की दावत भी देनी है, खुद भी नेक बनने की कोशिश करनी है। तो ये करते रहें। अगर हम किसी नेकी पर अमल नहीं करते, उसी बात को दूसरों तक पहुंचाने की कोशिश करते हैं, तो इसमें कोई हरज नहीं है, बल्कि उसका सवाब मिलेगा। अब बास को कॉन्फिडेंस नहीं होता, दावत झिझक होती है, हेजिटेशन होती है। तो अगर आप बावुज़ू रहेंगे, किसी अफसर के पास जाएं, किसी को मदनी काम की दावत देने जाएं, वुज़ू करके जाएं। वुज़ू जो है ये कॉन्फिडेंस डेवलप करता है, खुद एतमादी पैदा होती है। तो इंशाअल्लाह आप में एतमाद पैदा होगा और आप नेकी की दावत दे सकेंगे। अल्लाह चाहेगा तो वो कबूल भी करेगा। मदीना சகோதரர்களே, தனித்துவ முயற்சியுடைய சில மதனி பூக்கள், சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தராங்க. அது தனித்துவ முயற்சி. ஒருத்தர் நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் எங்களோட நீயத் நல்லா இருக்கணும், எங்களோட நீயத் நல்ல நீயத்தாக இருக்க வேண்டும். மேலும் இன்ஃபிராதி கோஷிஷ் செய்வதற்கு முன்னால் உள்ளத்தில் நாங்கள் துஆக்கள் செய்து கொள்ளணும். நான் செய்யக்கூடிய இந்த சேவையில் எனக்கு நல்ல முறையில் நன்மை கிடைக்கிறதோ இதன் மூலம் பிரயோஜனமும் கிடைக்கணும்னு சொல்லி நல்ல துஆக்கள் நாங்கள் செஞ்சு கொள்ளணும். மேலும் இன்ஃபிராதி கோஷிஷ் தனித்துவ முயற்சி செய்யக்கூடிய மனிதர்கள்ட்ட கிதாபுகளில் முத்தாலா பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கணும். ஏன்னா அவர்களுக்கு தனித்துவ முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் சில சிறப்புகள், சில ஃபதீலத்து வலிக்குது, ஹதீஸ்களை, வாக்கியாக்கள், சம்பவங்களை எங்களுக்கு அவரே சொல்லி அதன் மூலமாக எங்களுக்கு தனித்துவ முயற்சியை மேற்கொள்ளலாம். யாரை நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ் பண்ணுறோமோ அவருடைய ராப்தா நம்பர், அவரை கண்டெக்ட் பண்ணக்கூடிய அவருடைய பெயர் எடுங்க, அவருடைய அட்ரஸ் எடுங்க, அவருடைய கண்டெக்ட் நம்பர் எடுத்து நாங்கள் அதை அப்படியே புக்கில் எழுதி வச்சு அப்படியே ஓரத்தில் வைக்காமல் அவரை அந்த தனித்துவ முயற்சியை கொண்டு அந்த நம்பரை கொண்டு நாங்கள் அவரை கண்டெக்ட் பண்ணுறது, அவருக்கு SMS பண்ணுறது, அவருக்கு கால் பண்ணி பேசுகிறது, இப்படியான செயற்பாடுகளை செஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி
தனித்துவ முயற்சி யார்கிட்ட நம்பர் நாங்கள் எடுத்தோமோ அவர் வேறொரு ஏரியாவில் இருக்கிறாரு, அந்த ஏரியாவுக்கு வேறொரு பொறுப்புதார் இருக்கிறாருண்டா அந்த நிகரான் அந்த தலைவர்கிட்ட நாங்கள் இவருடைய கான்டாக்ட் நம்பர் இவருடைய எல்லாத்தையும் அட்ரஸ் எல்லாம் நாங்கள் அவருக்கு அனுப்பி நிகரான்ட்ட சொல்ல தலைவர்கிட்ட சொல்ல நீங்கள் தொடர்பு வச்சுக்கோங்க, அவரோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நல்ல முறையில் உங்களோட நீங்கள் காலையில் சுபோவில் எழுப்பாட்டக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க, இஜித்துமாவுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்க. இப்படியெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அந்த நிகரானின் மூலமாக தனித்துவ முயற்சியை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தனித்துவ முயற்சி இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் தாவத் கொடுத்து சில ஆட்கள் வராமல் இருப்பாங்க, நாங்கள் எவ்வளவோ திரும்ப சொல்லிட்டோம் வராங்க இல்லை, அந்த நேரத்தில் நாங்கள் மனம் தளர விடாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் விசாலமானது, எனவே அதன் மீது நம்பிக்கை வைத்து திரும்பவும் முயற்சி செய்கிறது. அதே மாதிரி நாங்கள் என்ன விஷயத்தை சொல்கிறோமோ அதன்படி நாங்களும் அமல் செய்யணும். நாங்கள் எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அதன்படி நாங்களும் அமல் செய்யக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இருக்கணும். அவங்க குர்ஆனாயத்தை மோதி காட்டினாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீங்க? எனவே நாங்கள் என்ன செய்யணும், அதன்படி அமல் செய்கிறதுக்கும் நாங்கள் பழகிக்கொள்ளணும். சில நேரம் ஷைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஊசலாட்டங்களை போடுவான், நீங்கள் என்னத்துக்கு பயன் பண்ண போகிற, நீ தான் செய்கிறே இல்லையே, நீ செய்கிறது இல்லையே, எதுக்கப்பா பயன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஊசலாட்டங்களை போட்டு செய்கிறதையும் செய்யாமல் வைக்க பார்ப்பான். எனவே முயற்சி செய்து நாங்கள் அமலும் செய்யணும், நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும், நாங்களும் செய்யணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும், அதையும் நாங்கள் ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யக்கூடிய நேரத்தில் சில சமயம் எங்களுக்கு எங்கட மேலே கொஞ்சம் நம்பிக்கை குறைவாயிருக்கும், எங்கட மேலே கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்கும், நான் செய்வேனா செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசுலுக்க கொஞ்சம் பயம் மாதிரி ஏற்படக்கூடிய நேரம் ஏற்படும். எனவே நீங்கள் வுது செய்து கொண்டு வுதுவோடு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த செயலை செய்யுங்க. இந்த இன்ஃபிராதி கோஷிஷ் என்று சொல்லக்கூடிய இந்த தனித்துவ முயற்சியை நீங்கள் வுதுவோடு செய்யக்கூடிய பழக்கத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திக்கோங்க. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த இன்ஃபிராதி கோஷிஷ் மூலமாக நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. எனவே இதன்படி இதை பின்பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தனித்துவ முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். जो इनफरादी कोशिश करे इन आदाब को पेश नज़र रखना चाहिए, यानी वो मिलनसार हो, बहुत अच्छे अंदाज से मुलाकात करे, उसके मिजाज के अंदर नरमी होनी चाहिए, सॉफ्टनेस होना चाहिए, सख्ती नहीं होनी चाहिए, उसके पास दीन का इल्म होना चाहिए, वो बाअमल हो, अगर कोई बात ऐसी वो कर दे आगे से नागवार तो सब्र करने वाला हो और ख़ुददार हो। ऐसा ना हो कि इनफरादी कोशिश नेकी की दावत देने के बजाय कर्जा बटोरने के लिए इनफरादी कोशिश शुरू कर दे, को पैसे लेने की इनफरादी कोशिश शुरू कर दे, ये नहीं करना। खुशामद ना करे उसकी। खुशामद क्या होता है? झूठी तारीफ। बड़े आशिक रसूल हैं, अरे भाई तुझे कैसे पता चल गया भाई, जो बहुत ये तो नेक आदमी है, नमाज पढ़ता नहीं, तू उसको नहीं कहाँ उसको वो चढ़ा रहा है खाम खा, और इस्तिकामत के साथ मदनी काम में लगा रहे, और जिस बात की वो दावत दे रहा है इनफरादी कोशिश के ज़रिए, तो अकेले में अपने आप से पूछे कि तू आज इतनों को तूने इनफरादी कोशिश की दावत दी, दावत देनी है, रुकना नहीं है, लेकिन इस पर भी तो इनफरादी कोशिश करे कि भाई तू भी नेक बन जा, भाई तू भी तहज्जुद गुजार बन जा, तू भी कुरान पढ़ने वाला बन जा, तू भी नवाफिल पढ़ने वाला बन जा. பண்பின் சகோதரர்களே, இந்த தனித்துவ முயற்சியுடைய சில ஒழுக்கங்கள் அவங்க சொல்லித்தராங்க. அதனுடைய விஷயம் என்னென்னு சொன்னால், நல்ல முறையில் மக்களோட சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி நல்ல சாஃப்ட்னஸ் எங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி மார்க்க கல்வி எங்கள்கிட்ட இருக்கணும். மேலும் இல்மப்படி அமல் செய்யக்கூடிய மனிதராக இருக்கணும். பொறுமை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யக்கூடிய நேரத்தில், தனித்துவ முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு யாராவது சொல்லிட்டா ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் பொறுமையை நாங்கள் கையாளணும். அதே போன்று நாங்கள் எங்களோட பர்சனல் தேவைகளை, தனித்துவ முயற்சி ஒருத்தரோட நாங்கள் செய்ய போகக்கூடிய நேரத்தில் எங்களோட பர்சனல் தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் என்ன கடனை நாங்கள் கொஞ்சம் என்ன கடன் எடுத்துக்கொள்ளையிலும் அப்படின்னு சொல்லி எங்களோட பர்சனல் தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த செயலை செய்யக்கூடாது. மேலும் வீணாக புகழ்வதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். வீணாக புகழ்வதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இவர் சரியான மாதிரி நல்லவர், இவர் ஒரு அதாவது எங்களுக்கு விஷயம் தெரிந்தால் அவரை பற்றி நாங்கள் சொல்லணுமே தவிர, தெரியாமல் நாங்கள் பொய்க்கு நாங்கள் அவரை செய்யக்கூடாது, அவருக்கு முன்னால் புகழக்கூடாது. மேலும் இந்த அமலின் மீது, இந்த இன்ஃபிராதி கோஷிஷ் செய்வதன் மீது எங்களுக்கு இஸ்திகாமத் இருக்கணும், தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கம் இருக்கணும். மேலும் கடைசி என்னென்னு சொன்னால், நாங்கள் என்ன நேக்கிக்கு தாவத், நாங்கள் என்ன விஷயத்தை மக்களுக்கு சொன்னோமோ எங்களுக்கு நாங்கள் இன்ஃபிராதி கோஷிஷ், நான் மக்களுக்கு தனித்துவ முயற்சி செஞ்ச மாதிரி எனக்கு நானே தனித்துவ முயற்சி செய்யணும். நாங்கள் எங்கள்கிட்ட கேட்க, நீ மக்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னியே, நீ இதன்படி அமல் செய்றியா, நீ இதன்படி
நாங்கள் அமலும் செய்யணும், மக்களுக்கும் சொல்லணும். சொல்கிறத விடக்கூடாது, மாறாக எங்களுக்குள்ளுக்கே நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நீ இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தியே, இது எல்லாத்தின் பிரகாரம் நீ எவ்வளோ அமல் செய்கிற, நீ எந்த அளவுக்கு இதன்படி செயல்படுறேன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளுக்கே கேள்வி கேட்டுக்கொள்வது. सल्लु अलल हबीब सल्लल्लाहु तआला अला मुहम्मद। मदनी नाम नंबर 22 और 23 ये भी इनफरादी कोशिश से मुतालिक हैं। மதனி நாமாத் நம்பர் 22, 23 இவைகளும் இன்ஃபிராதி கோஷிஷ் தனித்துவ முயற்சியின் பக்கமே இந்த கேள்விகளும் இருக்குது. तो हर ज़िले हल्के में कम से कम 5 इस्लामी भाई रोज़ाना इनफरादी कोशिश करने वाले होने चाहिए। अगर 5 इस्लामी भाई 2 पर इनफरादी कोशिश करें तो 10 पर इनफरादी कोशिश हुई। बिलफर्ज हमारे जिलानी काबीना और उस्मानी काबीना में मिलाकर अगर 100 इस्लामी भाई रोज़ाना 2 पर इनफरादी कोशिश करें तो डेली हुए 200। आपने 200 इस्लामी भाइयों को नमाज की दावत दी, मदरसातुल मदीना बालिगान की दावत दी, मदनी काफिले की दावत दी या दर्स की दावत दी, कोई दावत दी 200 को। तो अगर 10% भी आपकी दावत को कबूल करें तो डेली कितने हुए जी 20 इस्लामी भाई, और वीकली कितने हुए 140, और मंथली कितने हुए, अब कैलकुलेटर निकालना पड़ेगा, और एनुअली कितने हुए 7,200। 7,200 ये वो हमने हिसाब लगाए जो दावत कबूल करने वाले बनेंगे। जिनको दावत दी जाएगी वो तो बहुत ज़्यादा हो जाएंगे। तो 12 मदनी काम या जो भी मदनी काम आप चाहते हैं इनफरादी कोशिश के ज़रिए करें। हज़ारों मुसलमानों को आप इंशाअल्लाह रहमान नेकी की तरफ ले आएंगे, मस्जिद की तरफ ले आएंगे, जन्नत की तरफ इंशाअल्लाह हम भी चलेंगे, इनको भी लेकर चलेंगे इंशाअल्लाह। பண்பின் சகோதரர்களே, ஜெயிலி ஹல்கால குறைந்தது 5 இஸ்லாமிய சகோதரர்கள் டெய்லி இன்ஃபிராதி கோஷிஷ் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க ஒரு ஜெயிலி ஹல்கால 5 பேர், கிட்டத்தட்ட அவங்க சொல்லுவாங்க ஜீலானி காபினா உஸ்மானி காபினா இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட 100 பேர்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் 5 பேர் நாங்கள் தாவத் கொடுத்து இன்ஃபிராதி கோஷிஷ் செஞ்சால் எவ்வளவு பேர் எங்களை மதனி மாஹவுல்ல ஒரு தொழுகையின் பக்கம் உண்மையான அகீதாவின் பக்கம் மக்களை நாங்கள் சீர்திருத்த முடியும். எனவே அவங்க சொல்கிறாங்க ஒரு கணக்கும் போட்டு காட்டினாங்க, கிட்டத்தட்ட நாங்கள் இப்படி செய்து நாங்கள் முயற்சி செய்து கிட்டத்தட்ட அதில் 10% ஒரு 200 பேரில் 10% மக்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டு தொழுகையின் பக்கம் வந்து அவருடைய அமல்களை சீர்திருத்தி கொண்டாங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர், கிட்டத்தட்ட 20 பேர். அந்த 20 அப்படியே கல்குலேஷன் பண்ணி ஒரு கிழமை ஒரு மாதம் பார்த்தா ஒரு மாதத்துக்கு பார்த்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7,200 பேர் கிட்டத்தட்ட என்ன செய்கிறாங்க, நாங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டு 100க்கு 100% இல்லை, நாங்கள் சொல்கிறது கேட்டு 100க்கு 100% இல்லை, 100க்கு 10% செயல்பட்டாலும் வருஷத்துக்கு 7,200 பேர் என்ன செய்கிறாங்க, நன்மையின் பக்கம் அவங்க சீர்திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எனவே இதற்குரிய முயற்சியை கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும். अल्लाह ताला हमें इनफरादी कोशिश का जहन नसीब फरमाए और तौफीक अता फरमाए। आमीन बिजाहिन नबील अमीन सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम। அல்லாஹ் தாலா இந்த இன்ஃபிராதி கோஷிஷ் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் பிஜாஹின் நபீல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.